ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, அதாவது ஆவடியில் இருக்கிற ஒரு கம்பெனி, ஃபேக்ட்ரி கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஜூனியர் டெக்னீஷியன் அண்டர் ஃபிக்ஸ்டு டென்ஷன் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் ஆன்லைன் மோட் தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 28/6/2025 19/7/2025 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க ஒரு டேட்டு. ஸோ அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. சம்திங் உங்களுக்கு இந்த டேட் வந்து மாறலாம், இல்லை அது எவ்வளோ வச்சாலும் வைக்கலாம். அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன போஸ்ட்டில் என்னென்ன வேகன்சி இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 போஸ்ட்டில் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 1880 வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கேட்டகரி வைஸாக ஹேண்டிகேப்பாக இருக்கவங்க, பிளைண்டாக இருக்கிறவங்க, இல்லை காது எல்லாமே இருக்கவங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாமே பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அது தகுந்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே 35 வயசுக்குள்ள இருக்கணும், அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் இருந்தாக்கா அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்ளை பண்ணலாம். இது ஆனால் டோட்டலாக முழுக்க வந்து கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மினிமம் வந்து 21,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டியர்னஸ் அலோவன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அலோவன்ஸ் 5% பேசிக் ஆஃப் பேயும் கொடுத்துருக்காங்க. அன்னூல் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. 3% பேசிக் பே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா அலோவன்ஸுமே இருக்குது உங்களுக்கு. அது தகுந்த பார்த்து இது பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அலோவன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமானது மெடிக்கல் அலோவன்ஸ் கண்டிப்பாக அதாவது மெடிக்கல் அண்ட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தா பெர் மந்த்துக்கு 3,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா அலோவன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பிஎஃப், அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிறாங்க அதில். ஸோ உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக பிஎஃப் பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அக்காமடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க உங்களுக்கு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன பண்ணுறீங்க, ஸோ அதுக்கான ட்ரேட் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதுமாரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் அதை செக் பண்ணிக்கோங்க அதில். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனு, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்பல்சரி இருக்குது. அதே மாதிரி லைசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரின்றதால ஸோ லைசன்ஸ்லாம் கம்பல்சரி பார்ப்பாங்க. ஸோ அதில் அது டைமே அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு அப்ளை, உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்ளிகேஷன் வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, என்ஏசியில் சர்டிஃபிகேட்னா அந்த என்ஏசி சர்டிஃபிகேட், என்டிசி சர்டிஃபிகேட்னா என்டிசி, அதாவது நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டு, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு, சம்திங் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன உங்களுக்கு பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 ஆகுது. எல்லாத்துக்கும் அதான் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. கேஷ் வைஸ் கொடுக்குறது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அது தமிழ் மாற்றி இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தகுதி எலிஜிபிளுங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.